Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மதுரை, கோவை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் திமுகவினர் ஊழல் செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சியில் ஏழை மக்களுக்கு முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை என தெரிவித்தார். நகராட்சி, பேரூராட்சி போன்ற பகுதிகளில் வீட்டு வரி கட்டணம் 2000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், திமுக ஆட்சியில் ஊழல் தலைவிரித்து ஆடுவதாகவும் சாடினார். நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறி ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது தேர்வை ரத்து செய்ய முடியாது என கைவிரித்து விட்டதாகவும் விமர்சித்தார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் சொன்னார். ரகசியத்தை வெளியிட்டாரா? இப்ப வெளியிட்டாங்க. முடியாதுன்னு வெளியிட்டாங்க. இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நீட் தேர்வு ரகசியம் இருக்குன்னு சொன்னாரு. அவர் எப்ப அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு. இனிமேல் நீட் தேர்வுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்ற ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். அதே போல இந்த பகுதியில் இன்றைக்கு விவசாய தொழிலாளிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. நகரத்திலிருந்து கிராமம் வரை அப்படி ஏழை மக்கள் குடிசையிலே வாழ்ந்தால் அவர்களுக்கு அற்புதமான பல லட்சம் மதிப்பிலே காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதே போல இந்த நகரத்திலும் சரி, கிராமத்திலும் சரி, ஏழைகளும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களும் சரி, அவள் வசிப்பதற்கு வீடு இல்லாமல் இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு அவளுக்கு வீட்டிடம் அரசாங்கமே வாங்கி அற்புதமான பல லட்சம் மதிப்பில் காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். இந்த பகுதியில் அருந்தியர் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி என்ற நேரத்திலே குறிப்பிட்டார்கள். அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள், ஆதிராட மக்கள், அருந்தியர் மக்கள், அவர்கள் குடும்பத்தில் திருமணம், அவருடைய குழந்தைகள் திருமண வயதை அடைந்த பொழுது தனி குடித்தனம் செல்கிறார்கள். அவர்களுக்கு வீட்டு மனை இல்லை, வீடு இல்லை என்ற செய்தி வந்திருக்குது, கோரிக்கை வந்திருக்குது. அண்ணா திமுக ஆட்சிக்கு பிறகு அப்படி அந்த குடும்பத்திலிருந்து புரிந்து தனி குடித்தனம் நடத்துகின்றவர்களுக்கும் தனியா இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழைகளுக்கும் கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி என்று வருகின்ற பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு எல்லா நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அற்புதமான சேவை வழங்கப்படும்.